ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி, தபசு காலத்தின் 5ஆம் வாரம், வியாழக்கிழமை. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 3 முதல் 9 வரை. அந்நாட்களில் ஆம்ராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது: உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பலுகச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழி மரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். இது யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறை வார்த்தைகள் 51 தொடங்கி 59 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்றாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யாரென்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்று சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யன் ஆவேன். அவர் எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, தொடர்பு இடைவெளி, கம்யூனிகேஷன் கேப் என்பது குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். ஒருவர் சொல்லக்கூடிய விஷயம் இன்னொருவரால் சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் இருப்பதே தொடர்பு இடைவெளி என்பது. மருத்துவர் ஒருவரை பார்க்க வந்த நோயாளி ஒன்றும் பேசாமல் மருத்துவரையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் ஏதாவது பேசுவார் என்று காத்துக் கொண்டிருந்த மருத்துவர் சிறிது நேரம் கழித்து, ஒன்றுமே சொல்லாமல் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, என்ன விஷயம் என்று கேட்டார். அதற்கு அந்த நோயாளி, எனக்கு 2 நாளா ஒரே வயிற்று வலி டாக்டர். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உங்களை பார்த்தா சரியாயிடும்னு சொன்னாரு, அதான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் சொன்னாராம். இதுதான் தொடர்பு இடைவெளி என்பது. இன்றைய நற்செய்தியிலும் இதே போன்ற தொடர்பு இடைவெளியை தான் பார்க்கின்றோம். ஏன் வார்த்தைகளை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கின்ற வார்த்தைகளை இயேசு ஒரு குறிப்பிட்ட புரிதலில் இருந்து சொன்னார். அதாவது இயேசுவின் வார்த்தைகளை கடைபிடிப்போர் ஆன்ம அளவில் செத்தவர்களாக ஆக மாட்டார்கள்.
பாவம் செய்ய மாட்டார்கள் என்பதை இயேசு சொன்ன செய்தி. ஆனால் யூதர்களோ சாக மாட்டார்கள் என்னும் இயேசுவின் வார்த்தைகளை வெறுமனே உடல் சார்ந்த நிலையிலிருந்து மட்டுமே புரிந்து கொண்டனர். எனவேதான் ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள், ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என்கிறாயே என்று பதில் தந்தனர். வேறு வார்த்தைகளை சொல்ல போனால், இயேசு உடல் சார்ந்த மற்றும் பொருள் சார்ந்த நிலையை கடந்த பரிமாணத்திலிருந்து பேசினார். He was in metaphysical and transcendental dimension. ஆனால் யூதர்களோ அவர் சொன்னவற்றை உடல் சார்ந்த மற்றும் பொருள் சார்ந்த பரிமாணத்திலிருந்தே புரிந்து கொண்டனர். They were living more in physical and material dimension. ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்ற இயேசுவின் வார்த்தைகள் உடல் சார்ந்த நிலையை கடந்த பரிமாணத்திலிருந்து சொல்லப்பட்டவையே. அன்புக்குரியவர்களே, உண்மையான ஆன்மீகம் என்பது பொருள் சார்ந்த உலகமே எல்லாம் என்று இந்த பரிமாணத்தில் சிக்கிக் கிடக்கும் மனிதர்களை இப்பரிமாணத்தையும் தாண்டி இருக்கின்ற உயர்நிலை பரிமாணத்திற்கு எடுத்துச் செல்வதாகும். இதைத்தான் இயேசு தன் வாழ்க்கை முழுவதும் செய்தார். பணம், பொருள், வசதி, புகழ், பாராட்டு, அங்கீகாரம் இவையே போதும், இவற்றின் வழியாக வாழ்வின் உன்னதத்தை சுவைத்து விடலாம் என்று எண்ணிய மனிதர்களுக்கு இவற்றின் நிலையாமையை சுட்டி காண்பித்து நம் தேடலை உயர்வான தளத்தில் வைத்துக் கொள்ள அழைப்பு விடுத்தார். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வுதரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். யோவான் 6:27 என்ற இயேசுவின் வார்த்தைகள் இதையே சுட்டிக்காட்டுகின்றன. அழிந்து போகும் உணவு என்பது பொருள் சார்ந்த பரிமாணத்திற்கும், அழியாத உணவு என்பது பொருள் சார்ந்த பரிமாணத்தையும் கடந்து இருக்கும் பரிமாணத்திற்கும் அடையாளமாக இருக்கின்றன. இந்த உயர்நிலை பரிமாணமே வாழ்வை முழுமையாக்கும், வாழ்விற்கு முழு மகிழ்வை தரும். இப்படிப்பட்ட உயர் பரிமாணத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வதற்காக உருவாக்கப்பட்டவையே நம் ஆன்மீக பயிற்சிகளும் வழிபாட்டு முறைகளும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நமது ஆன்மீக பயிற்சிகளையும் வழிபாட்டு முறைகளையும் உயர் பரிமாணத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பாக பார்க்காமல் நம் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வழிமுறையாகவே பார்க்கின்றோம். இது தவறானதும் தவிர்க்கப்பட வேண்டியதும் ஆகும். ஜெபம். இறைவா, எம்மை கடப்பதன் வழியாக மட்டுமே எல்லாம் கடந்த உம்மை உணர முடியும் என்பதை உணர வரம் தாரும். ஆமென். அப்ரஹாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். அப்ரஹாம் தேவன். அப்ரஹாம் தேவன்.
தாயின் சித்தம் நித்தமும் செய்ய அவளை கீழ்ப்படிவார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன்,